என்ன உண்மையை சொன்னாங்களா? வாயை திறக்க மாட்டானுங்க சார். ஏய் இதை பார், இந்த கொலை கேஸை பொறுத்த வரைக்கும் நீ 3வது குற்றவாளி தான். உன் மேலே வேற எந்த கேஸும் இல்லை. நீ அப்ரூவராக மாறிட்ட, தப்பிச்சுக்கலாம். ஆனால் இவனும் தேவராஜ் அப்படி இல்லை. இவனுக்கு மேலே ஏகப்பட்ட கொலை கேஸ்லாம் இருக்கு. கேஸை போட்டு தூக்கி உள்ளே போட்டேன், 7 ஜென்மத்துக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். ஆமாம், உங்கள் ஊர் ராஜசேகர் மகன் சிவாவை கொலை பண்ணது யார் தெரியுமா? தெரியாது. தோற்கார சார்தா. உன்னால உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலன்னு பழிய தூக்கி ஏமல போறியா? நீ தான் சிவாவை கொலை பண்ணதுக்கு எங்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. சிவாவை கொலை பண்ண கத்தியில் இருக்கிற கைரேகையும் உன் ஒய்ஃப் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப நாங்க ஸ்டேஷன்ல எடுத்த கைரேகையும் ஒன்னா இருக்கு. இந்த ஜென்மத்துல நீ எங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுடா. பூஞ்சோலி சிவாவை கொள்றதுக்கு எனக்கு என்ன மோட்டிவ் இருக்கு? எனக்கு அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஒருத்தரை பிளான் பண்ணி மர்டர் பண்ணனா அதுக்கு முன்விரோதம் ஏதாவது இருக்கணும்ல? எங்களுக்குள்ள அந்த மாதிரி எதுவும் இல்லை. பூஞ்சோல சிவா மேல உனக்கு விரோதம் இல்லைங்கிறது எனக்கும் தெரியும். ஆனா டாக்டர் சிவா மேல உனக்கு விரோதம் இருந்திருக்கு. ஏன் தெரியுமா? டாக்டர் சிவாவுக்கும் உன் ஒய்ஃபுக்கும் தொடர்பு இருக்கு. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன் ஒய்ஃப் நீ டார்ச்சர் பண்ணியிருக்க. அது தாங்காம உன் ஒய்ஃப் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் காப்பி என்கிட்ட இருக்கு. என்ன பிளான் போட்டாலும் என்கிட்ட தப்பிக்கவே முடியாதுடா. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு தானே வரும். நான் அங்க வச்சு பாத்துக்கிறேன். உன்னை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போனா தானடா அங்க வச்சு பாத்துக்குவேன். உன்னை கஷ்டப்பட்டு நாங்க அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். அங்க நீ ஜாமீன்ல வெளியே வந்து வாய்தா மேல வாய்தா வாங்கி தப்பிச்சுக்குவேன். இதெல்லாம் லாலிபாப்பை வாயில வச்சு நாங்க வேடிக்கை பார்த்துட்டு போமா? இதை பார், ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொன்னீங்கன்னா தப்பிச்சு போகலாம். அப்படி இல்லைன்னு வை, என்கவுண்டர்ல போட்டு தள்ளிட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிடுவேன். உண்மையை சொல்லு. இதை பார், உன்னை அரெஸ்ட் பண்ண விஷயத்தை இது வரைக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. உண்மையை சொன்னா தப்பிக்கலாம். அப்படி இல்லை, அரெஸ்ட் பண்ண போன இடத்துல நம்ம இன்ஸ்பெக்டர் அவன் கொல்ல முயற்சி பண்ணா, அதனால தற்காப்புக்கு அவனை சுட்டு கொண்டுட்டோன்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிடுவேன். உனக்கே தெரியும், தேவராஜ் தம்பிங்க 2 பேரும் இதே கேஸ்ல என்கவுண்டர்ல போட்டு தள்ளியிருக்கேன். சொல்லு, தேவையில்லாம உயிரை விட்டுறத சொல்றேன். நான் ஆசைப்பட்ட மாதிரியே வசதி வாய்ப்போட எனக்கு பணக்காரியான மனைவி அமைஞ்சா. அவ பணத்தை வச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் அந்த டாக்டர் சிவா என் வாழ்க்கையில புகுந்து எனக்கு எதிரா என் பொண்டாட்டியை தூண்ட ஆரம்பிச்சான். அது நாள் வரைக்கும் நான் சொன்னதுக்கெல்லாம் தலையாடிக்கிட்டு இருந்தேன். என் பொண்டாட்டி என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சான். ஒரு காலகட்டத்தில் அவளை மொத்தமா என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான். நான் நடுத்தருக்கு வந்துட்டேன். நான் எப்படி என் பொண்டாட்டியை விட்டு பிரிஞ்சு கஷ்டப்பட்டனோ அதே மாதிரி அந்த டாக்டர் சிவா பொண்டாட்டி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு கஷ்டப்படணும்னு நினைச்சேன். ஆனா அது நடக்கல. கடைசியா அவனை கொல்லணும்னு முடிவு பண்ணேன். பல சந்தர்ப்ப சூழ்நிலையில அவனை கொலை பண்ண முயற்சி பண்ண. அதிர்ஷ்டவசமா அவன் தப்பிச்சுக்கிட்டே இருந்தா. இப்படி இருக்கும்போதுதான் ஒரு நாள் அவனை கொலை பண்ண எனக்கு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சது.
இவ்வளவு நாளா நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு இப்ப முடிவு கட்டிட்டா. இங்கே கடந்து சாகு. அந்த சிவா கொண்டுட்ட நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா அந்த டாக்டர் சிவாவுக்கு விருது கொடுக்க போறதா பேப்பர்ல படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. நான் கொண்டது டாக்டர் சிவா இல்ல, சிவா மாதிரியே இருக்கிற இன்னொருத்தன் நானு. சரி, உனக்கு தெரிஞ்ச உண்மையை நீ சொல்லிடு. அப்படி இல்லைன்னு வை, காலம் முழுக்க ஜெயில கடந்து சாக வேண்டியதா. சொல்லு. சொக்கலிங்கத்தை பழி வாங்கத்தான் நான் இவங்களோட கூட்டிச்சேன். மற்றபடி இவங்களை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆமா, இவனுங்க அப்படி உனக்கு பழக்கம்? ஜானுன்னு ஒருத்தன் மதுரை ஜெயிலில் எனக்கு பழக்கமான அவன் இவங்களுடைய கையாளு. அவன் மூலமாக தான் இவங்களை எனக்கு பழக்கம். அப்போ தேவராஜ் இப்போ ஜான் வீட்டில் தான் பதங்கியிருக்கானா? எனக்கு தெரியாது. தேவராஜகடா, தேவராஜக தெரியாது. சொல்லு, சொல்றா. சொல்லு. தெரியாது. தெரியாது. தேவராஜங்கடா, தேவராஜ் அண்ணன் இன்னும் நீ பிடிக்கல. உன்னால பிடிக்க முடியாது. டாக்டர் சிவா மேல எந்த அளவுக்கு வெறுப்பும் கோபமும் எனக்கு இருக்குதோ அதை விட 100 மடங்கு அதிகமா அவருக்கு உண்மையில இருக்கு. அவரை தேடி நீ போக வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. தேவராஜ்க்கு என் கையால தான் சாவுன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பல. இப்ப நான் சொல்றேன், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க. தேவராஜ் அண்ணன் கையால தான் உனக்கு சாவு. என்னை ஈஸியா பிடிச்ச மாதிரி தேவராஜ் அண்ணனை பிடிக்கலான்னு கனவுல கூட நினைக்காத. தேவராஜ் கையில நான் சாகுறேனா இல்ல சட்டத்தோட கையில நீங்க 2 பேரும் சாக போறீங்களான்றத கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்குவேன். இது பார், தேவராஜ் அரெஸ்ட் பண்ணி உங்க 2 பேரையும் ஒரே நாள்ல தூக்குல போடல, நான் அந்த யூனிஃபார்மே போட மாட்டேன்டா. ஏசி சார், உங்க வீட்டை சுத்தி நிறைய போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டுக்கோங்க, கொஞ்சம் சேஃபா இருக்கும். சின்னமடி நீ எனக்கு
எனக்கு சின்னமணி நீ எனக்கு என் குழந்தை எங்க? என் குழந்தை என் குழந்தை என் குழந்தை சரி சரி குழந்தை எங்க? அழாதம்மா, அம்மாக்கு வந்துருவாங்க. சரிம்மா, என் குழந்தை வாங்க போலாம். போலாம். என் குழந்தை என் குழந்தை ஏய், என் குழந்தை என் குழந்தை எங்கம்மா போறீங்க? எங்க போறீங்க? என் குழந்தை அது உங்க குழந்தை இல்லம்மா, உள்ள இருக்கு. சொன்னா கேளுங்க, வாங்க. என்ன விடு. வாங்கம்மா. என் குழந்தை எனக்கு வேணும். என்ன விடு. என் கையை விடு. சொன்னா கேளுங்கம்மா. எனக்கு தெரியாது. உள்ள இருக்குமா? குழந்தை. ஐயோ டாக்டர், என் குழந்தை. என் குழந்தை. என் குழந்தை. ஐயோ. டேய், நில்லுடா. என் குழந்தை எடுத்துட்டு போகாத, நில்லுடா. ஐயோ, என் குழந்தை. டேய், நில்லுடா. டேய், நில்லுடா. ஐயோ, என் குழந்தை இங்க தானே வச்சு. என் குழந்தை. என் குழந்தை இங்க தானே வச்சு. என் குழந்தைய காணோம். என் குழந்தை. அம்மா, என்ன என் குழந்தை. குழந்தையா? உன் குழந்தையெல்லாம் இங்க இல்ல. இல்ல, என் குழந்தைய நான் இங்க தான் வச்சேன். இல்லங்கறல்ல, உன் குழந்தையெல்லாம் இல்லம்மா. இல்ல, நீ போய் சொல்ற. என் குழந்தைய நான் இங்க தான் இல்லன்னு வச்சேன். சொல்றேன்ல, போமா போமா. என் குழந்தை. என் குழந்தைய நான் பார்க்கணும். என் குழந்தை. என் குழந்தைய நான் பார்க்கணும். என்னை விடுங்க. என் குழந்தை வெளியே இருக்கு. என்னம்மா குழந்தை? என்னை பார்க்கணும். என்னை விடுங்க. என் குழந்தைய நான் பார்க்கணும். எல்லாரும் பொய் சொல்றீங்களா? இது ஒண்ணு என் குழந்தை இல்ல. இது பொம்மை. போனா மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தாய். சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தாய்? கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையெல்லாம்
அந்த தனிமை தீவினிலே